முதலீடு மோசடி தொழிலதிபர் இம்ரான் பாஷாவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த BSNL ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன். இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் 98 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார். அதன் மூலம் லாபத்தை சேர்த்து 2.5 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி இருந்தது. அதை விற்று பணமாக தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த பொழுது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பேரில் SP பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். இதன் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 10 பேர் ஆஷ்பேவில் முதலீடு செய்து 3 கோடியே 60 லட்சம் ரூபாயை இழந்ததும், இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடம் இருந்து வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் தெரியவந்தது. இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குநர் பாபு என்கிற சையது உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்து அவரிடம் இருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் கோயம்புத்தூரை சேர்ந்த இம்ரான் பாஷா என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கில்